புதுச்சேரியில் பைக் டாக்ஸிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சட்டசபையை நோக்கி ஊர்வலமாக செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் எழில்குமார் வழங்க கேட்கலாம். எழில்குமார், வணக்கம். இவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன? ஆட்டோ ஓட்டுநர்களுடைய முழு விவரங்கள் என்ன? எழில், நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். குறிப்பாக வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அண்டை மாநிலங்களான தமிழகம், கேரளா, கர்நாடகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக இவர்கள் புதுச்சேரிக்கு வரும்பொழுது பல்வேறு சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்து வருகின்றனர். குறிப்பாக இவர்கள் புதுச்சேரியில் உள்ள தனியார் அமைப்பு மூலம் இருசக்கர வாகனம் எனப்படும் இருசக்கர வாகனங்களை இவர்கள் வாடகைக்கு எடுத்து புதுச்சேரியை சுற்றி பார்த்து வருகின்றனர். இதன் காரணமாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களுக்கு தொழில் பாதிக்கப்படுவதாக கூறி தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மற்றும் பைக் ஆகியவற்றை வாடகைக்கு விடுவதை அரசு உடனடியாக தடை செய்ய வேண்டும். இதேபோல் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைத்து தீபாவளி உதவித்தொகையை ரூபாய் 4000 உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது அனைத்து ஆட்டோ தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் சுப்பையா சிலையில் இருந்து 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஊர்வலமாக அண்ணா சாலை, நேரு வீதி வழியாக தற்பொழுது சட்டசபையினருக்கு ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது சட்டசபையை அவர்கள் வந்து அடைந்துள்ளனர். இவர்களது கோரிக்கையை நிறைவேற்ற கோரி புதுச்சேரி அரசுக்கு எதிராக தங்களது கண்டன கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர். மேலும் இந்த பைக் மற்றும் இந்த இருசக்கர வாகனங்கள் விடுவதை அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக தங்களது கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.